நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். ரத்தத்தின் ரத்தமே உங்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கம். இப்பொழுது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் காட்சி பார்க்குறேன். இதில் உண்மையான கருத்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு அது மிகவும் அவசியமானது, முக்கியமானதும் கூட. அதனால் தயவுசெய்து இந்த பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மக்களை எப்படி உணர வேண்டும் நீங்கள் என்பது அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சிந்திப்போம், செயல்படுவோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு கவிதை நிறைந்த ஒரு பாடல். அதாவது நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற பாடத்துலேருந்து இந்த பாடல் காட்சி வாழ்க இதை பாடுங்க. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை இருப்பதற்கு உதவும் நான் சொல்லும் தமிழ் பாட்டு. நான் சொல்லும் தமிழ் பாட்டு. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே, மனிதன் எங்கே தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பான் வளர்ப்பார் இருப்பவர் எல்லாம் மனிதர்கள் இல்லை என்றாலாம். நிறத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவர் மனிதன் என்றாராம். வாழ்பவர் மனிதர் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் தமிழ் பாட்டு. நான் சொல்லும் தமிழ் பாட்டு. கையிரண்டு காலிரண்டு, கையிரண்டு காலிரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. கையிரண்டு காலிரண்டு கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. இதயம் மற்றும் ஒன்று வைத்தான், இதயம் மட்டும் ஒன்று வைத்தான். சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. பிறப்பால் மனப்பால் இருப்பவர் எல்லாம் மனிதர்கள் இல்லை என்றானாம். நிறத்தால் அல்ல குணத்தால் மட்டும் வாழ்பவர் மனிதன் என்றாராம். வாழ்பவர் மனிதர் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் தமிழ் பாட்டு. நான் சொல்லும் தமிழ் பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் தமிழ் பாட்டு. நான் சொல்லும் தமிழ் பாட்டு. நன்றி, வணக்கம். அண்ணா நாமும் வாழ்க.